யூஸ்வலாக எங்கள் ஊர் சைட் என்னோடய சொந்த ஊர் வந்து தேனி சைட்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் வந்துட்டு சாம்பார் தான் வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால வந்துட்டு நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கதம்ப சாம்பார் தான் வைக்கலான்னு பிளான் இருந்தது. பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு வழக்கமாக கிளம்புற நேரத்தை விட இன்றைக்கி ஒரு ½ அன் ஹவர் சீக்கிரமாகவே கிளம்பணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்புறம் வந்துட்டு சாம்பார்லாம் வந்து வச்சோன்னா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக அரிசி பருப்பு போட்டு அரிசி பருப்பு சாதம் வச்சுட்டு அடுத்ததாக கேரட் பொரியல் அப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம் இருந்தது. ஸோ அதில் பருப்பு தேங்காய்லாம் போட்டு கேரட் பொரியல் அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அரிசி பருப்பு சாதம் பண்ணுறப்போ வந்துட்டு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ 1½ கிளாஸ்க்கு வந்துட்டு அரிசி பருப்பு எடுத்திங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அரிசி பருப்பு சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்குறதுக்குமே வந்துட்டு நல்ல ரெசிபி. இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு vlogல பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.